மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா, ஃபிட்டா, ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்ட்டு. இதற்கு நம்ம செய்யக்கூடிய என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம்? எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தா நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம்? இல்ல ஃபிட்டா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்ட்டு நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம்? எப்பவுமே வெயிட் கெயின் ஆகாம அப்படியே மெயின்டெயின் பண்றது எப்படி? நம்ம பிஎம்ஐ, பிஎம்ஆர் பார்த்தோம்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. பிஎம்ஐ, பிஎம்ஆர்ல சொல்லப்பட்டிருக்கிற சரியான உடல் எடைக்கு நம்ம எப்படி எப்பவுமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறது? நெறைய பேர் நம்ம பார்ப்போம். அன்னைக்கு பார்த்த மாரி இன்னைக்கும் இருக்கே! எப்படிப்பா இவ்ளோ ஃபிட்டா இருக்க? எனக்கு தான் வந்து வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வெயிட் போட்டுடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கேட்டகரியில இருக்கவங்க என்னன்னா, யங் அடல்ட்ஸ் நெறைய பேர் 30 பிளஸ் இல்ல 40 பிளஸ் ஏஜ்ல இருக்கிறவங்களுமே வந்து பார்த்தோம்னா, ரொம்ப டல்லா ஃபீல் பண்றது. எனக்கு எப்பவுமே டயர்டா இருக்கு. சின்ன சின்ன வேலை பார்த்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பாடி வந்து பெயின் ஆகுது. லேசினஸ் சோம்பேறித்தனமா இருக்கு. ஒரு மந்தமா இருக்கு. அ கொஞ்ச நேரம் எனக்கு ஒர்க் பண்ணாலும் டயர்டா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உடல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதையும் பார்க்கலாம். எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா, சில விஷயங்கள் முக்கியம். அதாவது பாடியில டீஹைட்ரேட் ஆகாம இருக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. உடல்ல தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து இருக்குன்னா, நம்மளுடைய ஸ்கின் எப்பவுமே க்ளோவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நெறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா, தண்ணி குடிக்கிறதையே மறந்துடுறோம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும். இந்த தண்ணீல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். குடிக்கக்கூடிய தண்ணீல சில மூலிகைகள் சேர்த்து குடிச்சோம்னா, பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும். நச்சு கழிவுகள் வெளியேற வெளியேற ஸ்கின் எப்பவுமே க்ளோவா இருக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸும் நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி பிளட் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தமும் வந்து சுத்திகரிக்கப்பட்ட பிளட் வந்து பியூரிஃபை ஆயிட்டு எப்பவுமே நம்ம வந்து ஹெல்த்தியா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், இளம் வயதிலேயே நெறைய பேருக்கு நரைமுடி வர்றதும் பார்க்க முடியுது. பாடியில அதிகமான டாக்ஸின் சேருது. இல்ல ரொம்ப நம்ம வந்து டென்ஷன் ஆகுறோம். உடல்ல அதிகமான பித்தம் ஏற்படுது அப்படின்னா, இந்த காரணங்களாலயும் நரைமுடி ஏற்படலாம். இதற்கு முக்கியமா நம்ம அதிகமான ஃப்ளூயிட் கன்டென்ட் உள்ள எடுக்கும்போது, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாரி ஃப்ரெஷ் ஜூஸஸ் எடுக்கிறது ரொம்ப அவசியம். நெறைய பேர் நம்ம ஜூஸ் குடிக்கும்போது என்ன பண்றோம்னா, அதுல நெறைய சுகர் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸோ இல்ல மில்க் ஏதாவது ஆட் பண்ணி குடிக்கும்பொழுது, அந்த ஃப்ரூட்டோட அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாமே தவிர்க்கப்பட்டு அவ்வளவுக்கு நம்ம சர்க்கரை எடுக்கும்பொழுது அது எல்லாமே நமக்கு பாடியில வந்து டாக்ஸின்ஸா தான் கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். எலும்புகளை அதிகமாக அரிக்கும். ஜூஸஸ் எடுக்கும்போது வெறும் பழத்தை மட்டும் சாறு எடுத்து அந்த பழச்சாறு மட்டும் தனியா குடிக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி குடிக்கும்போது தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவா இருக்கும். நிறைய பேருக்கு ஃபேஸ்ல வந்து விரிங்கிள்ஸ் வராமல் இருக்கும். அதாவது சுருக்கங்கள் வராமல் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாரி அதிகமா டீ, காஃபி குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீ, காஃபி குடிச்சுக்கிட்டே வர வர என்ன ஆகும்னா, ரொம்ப இளம் வயதிலேயே நமக்கு முகத்துல வந்து அதிகமான சுருக்கங்கள், இது மட்டும் இல்லாம உள்ள இன்டர்னல்லயும் நமக்கு வந்து வயிற்று உபாதைகள் நெறைய வர ஆரம்பிக்கும். அதே மாரி நான் ஃபிட்டா இருக்கணும். எப்படி அப்படின்னா, சில வழிமுறைகள நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபிட்டா இருக்கணும்னா எக்ஸர்சைஸ். நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்னன்னா, இந்த மெடிசின் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும். இந்த பவுடர கலக்கி குடிச்சா எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும்னு நெனைப்பாங்க. ஆனா, அது மிக தவறான ஒரு விஷயம். இப்போ நான் ஃபிட்டா இருக்கிறதுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு உணவு பழக்கவழக்கங்கள் இருக்கும். என்கிட்ட நெறைய பேர் கேட்பாங்க, மேம் எனக்கு வந்து டயட் பிளான் போட்டு குடுங்க. நான் எந்த டைம்க்கு எந்த உணவு எடுக்கணும்? காலையில 6 மணிக்கு என்ன எடுக்கணும்? 8 மணிக்கு என்ன எடுக்கணும்? தயவு செய்து அந்த மாரி ஒரு டைம் போட்டு ரொட்டீனா ஒரு ஃபுட்ட ஃபாலோ பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 நாட்களோ இல்ல 1 வாரமோ அந்த டயட் படி அந்த டைம்க்கு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம்னா, நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, நம்ம மைண்டே அந்த உணவ வந்து வெறுக்க ஆரம்பிச்சுரும். 7 மணி ஆயிடுச்சா, சரி நான் இதுதான் இப்ப கஞ்சி தானே குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு சலிப்பு வந்துச்சுன்னா, நிச்சயமா அந்த டைம்ல அந்த ஃபுட்ட எடுக்கும்போது அது டைஜஷன் ஆகாது. நம்ம உடலும் அது ஏற்றுக்கொள்ளாது. உண்மையிலே சொல்லப்போனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல் வாகு இருக்கும். பாடி நீட் என்ன ஃபுட் வந்து
கேக்குது, நம்ம மைண்ட் வந்து எதை சாப்பிட ஆசைப்படுது அதை வந்து நம்ம சாப்பிடணும். ஆனா அது ஹெல்த்தியான டயட்டா, ஹெல்த்தி ஃபுட்டா, இந்த டைம்ல இந்த ஃபுட்டு நமக்கு தேவையான்றதை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய ஃபுட்டோட குவான்டிட்டி எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாம நம்ம நிறைய ஃபுட்டை வந்து அளவுக்கு அதிகமா போட்டு டம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த நேரத்தில் எந்த அளவுக்கு எந்த உணவு எடுக்கணுன்றது ரொம்ப அவசியம். அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட், ரொம்ப மாவுச்சத்து இருக்கிற உணவை நம்ம வந்து எடுத்து எடுத்து என்ன ஆகும்னா வயிற்று பகுதியில் நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடும்போது பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம குக் பண்ணிட்டு அப்பப்போ ஃபுட் எடுக்கிறது, ஃப்ரெஷ் ஜூஸஸ் எடுக்கிறதும் பாடி ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இதை தாண்டி நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் நான் சொல்லுவாங்க, இப்போ இந்த ஃபுட் எல்லாம் நான் எடுக்கிறேன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ மார்னிங்கில் நம்ம வந்து வாக் பண்ணுறோம், இல்லை ஜாகிங் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் யோகாவும் பண்ணுவீங்க. ஸோ யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம யோகாவை ஃபாலோ பண்ணிக்கலாம். வாக்கிங் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, ஒரு 2-3 பேர் கேங்காக போயிட்டு பேசிக்கிட்டே நம்ம வந்து பார்க்கில் வந்து வாக் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வாக் பண்ணும்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நம்ம பாடியில் இருக்கணும். ஸோ நம்ம வந்து வாக் பண்ணுறோம், இன்னைக்கு இந்த பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகுது, பாடியிலேருந்து இவ்வளோ ஸ்வெட் ஆகுது, ஸோ நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் நம்ம உடல் மேலே இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய பாடியில் ஸோ ஒவ்வொரு நாளும் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். மிக விரைவில் உடலோட அதிகமான எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன சில குறிப்புகள் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது, ஸோ காலையில் எழுந்திரிச்சு சன்லைட்டை பார்த்துட்டு சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரும்போது எப்பவுமே ஹெல்த்தியாக ஃபிட்டாக நம்ம வந்து ஸ்கின் மட்டும் இல்லை உடலும் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் நம்ம உடல் ஃபிட்டாக இருக்கணும்னா சில தவறுகள் நம்மளே செய்வோம். என்னன்னா இரவு நேரத்தில் அதிகமான நைட்டில் டின்னர் வந்து லேட் நைட்டில் நம்ம அதிகமாக டின்னர் சாப்பிட்டுட்டு டைஜஷன் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்துப்பாங்க. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது இதுதான் எக்ஸஸாக ஃபேட்டாக நம்ம பாடியில் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் லஞ்ச் எல்லாம் நல்லா ஹெவியாக எடுத்துட்டு ஒரு சிலர் லஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்மோக் பண்ணுறது, இல்லை உடனே தூங்குறது. கொஞ்சம் நேரம் நான் வந்து சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கிடுவேன். சாப்பிட்ட உடனே பகல் நேரத்தில் உறக்கம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்றது எடுத்துக்கலாம். ஆனால் சாப்பிட்ட உடனே நம்ம தூங்குறோம் அப்படின்னா இரவு நேரத்தில் உறக்கத்தை விட பகல் நேரத்தில் நம்ம உறங்கும் போது அதிகமான உடல் எடை அதிகரிக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கண்டிஷன் நிறைய பேருக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ரிஸ்ல ரத்த நாளங்களில் கொழுப்பு படிகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி காலையில ஒரு சிலர் என்னன்னா எம்டி ஸ்டொமக்ல அதிகமா டீ காஃபி குடிச்சிட்டு ஸ்மோக் பண்ற ஹேபிட் இருக்கும். இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை விட கொடுமையானது என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை நிறைய பேர் ஸ்கிப் பண்றது. காலை உணவை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம வந்து சரி ஆஃப்டர்நூன் டைம்ல நம்ம நிறைய ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சாப்பிடலாதனால நான் மதியம் நிறைய ஃபுட் எடுத்துக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதையுமே நிச்சயமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலை நேர உணவு அப்படின்றது பழங்களாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அதே மாதிரி இரவு நேரத்துல நான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சுண்ட காய்ச்சின பால் குடிக்கிறேன்னு ஒரு சிலர் குடிப்பாங்க. அப்படி வேண்டாம். பால் வந்து லைட்டா கொஞ்சமா எடுத்துட்டு, அதாவது 1/2 கிளாஸ் பால்னா 1/2 கிளாஸ் தண்ணி கலந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகு பொடி சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா அதிகமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடை குறைப்பு இல்லை நான் ஃபிட்டா என் பாடியை மெயின்டைன் பண்ணணும்னா இந்த குறிப்புகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அதிகமாக ஃபேட் கண்டென்ட் அசைவ உணவுகள் எடுக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, புளி சேர்த்து நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான உணவு முறைகளையும் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.